இத்தனை வருஷமா இது தெரியாமல் இருக்குது. எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது அவங்க போராடும் போது அவங்களுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாது. அவங்க இறந்து கிட்ட 150 வருஷம் கழிச்சு தான் அவங்கள பற்றி நமக்கு தெரியும். இது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மெயினான இது என்னென்னா, அப்போ நம்ம என்னென்னா சித்தர்களையவே நம்ம என்ன சொல்லுவோம்னா பைத்தியம் சொல்லி தான் அனுப்பிடுவோம். கடைசி பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சமாதி வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான். ஸோ இவங்க உண்மையாகவே ஒரு ஃபீமேல் டீச்சர், பெண் உரிமையாளர், அதாவது டீச்சர் மட்டும் கிடையாது, சமூக சீர்திருத்தவாதி. சாவித்ரி பாய் புலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாவித்ரி அப்படிங்கிற வார்த்தையை வரும்போதே நம்ம கல்வி கடவுளான சாவித்ரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. கரெக்டாக ஒரு வார்த்தை, அதாவது ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி, அதை ஈடு கொடுக்குற மாதிரி சாவித்ரி பாய் புலை. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலை பார்த்தா எப்படி இவங்க இவ்வளோ தாங்கியிருக்காங்க. அதுக்கு உண்மைன்னு சொல்லணும், ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் ஒரு ஆணுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் பெண் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒரு மிக பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய புரட்சியாக பண்ணதுக்கு ஒரு பின்புலமாக அமைஞ்சது பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் ஜோதிராவ் பூலே தான். ஸோ இவங்க ஒரு 2 வருஷம் இவங்க படிக்கும்போது அவங்க வீட்டில் உட்காந்து அதை ஏதோ திருட்டுத்தனமாக தான், அந்த திருட்டுத்தனமான அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல, அந்த புக்கை எடுக்கிறதுக்கு கூட ஒரு பயம். ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாயிரும் அப்படின்ட்டு அந்த கிச்சனில் இருக்கும்போது நைட் நேரம் அந்த வெளிச்சத்தில், அந்த விளக்கு, ஏன்னா அப்பெல்லாம் லைட்டெல்லாம் கிடையாது, விளக்கு வெளிச்சத்தில் யாருக்கு தெரியாமல் பையன் படித்த புக்கை எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இதை படிக்கிறதுக்கே அவங்க 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1831 பிறந்தவங்க. இல்லாட்டா 1848 இவங்க 2 வருஷம் ட்ரைனிங். ஏன்னா இவங்களுக்கு ஆசானா இருந்தது கணவர் தான். இது மிகப்பெரிய ஒரு பெரிய இதுதான், என்னன்னா கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஸோ 2 வருஷம் அவங்க கணவர்கிட்ட தான் இந்த மாதிரி அடிப்படை கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்கூலை தொடங்குறாங்க. அந்த காலத்து பள்ளி யோசிச்சு பாருங்க, அவங்க நடந்து போகும்போது கல் மட்டும் வரல, மனிதனுடைய மலத்தையும் சேர்த்தி கலந்துடுச்சு ஊற்றிருக்காங்க. இது நினச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம். முட்டை என்னன்னு ஒரு கேவலப்படுத்தணும் ஒரு பெண்ணை அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ கணவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் பள்ளிக்கு போக முடியலைங்க, எனக்கு இது தர்மசங்கமாக, ஏன்னா நான் போகும்போது அந்த நாற்றம் எடுக்குது அந்த குழந்தைங்க. ஏன்னா 9 பேர் பெண்கள் இருந்திருக்காங்க. அந்த பெண்களுக்கு நான் எப்படி சொல்லித்தர முடியும்? நாற்றம் எடுக்கும்போது அவங்க அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கணவர் சொல்லிட்டாரு, நீ சாதாரணமான உடையில் போ, பழைய உடைய அங்கே போய் ஒரு நல்ல ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு. ஸோ அந்த இதில் எப்போவுமே பேக்கில் 2 ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அங்கே போய் மாற்றிக்குவாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா 2017 தான் நம்ம கூகுள் இவங்களுக்காக ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒரு இது கூகுளில் அந்த ஹேஷ்டேக் மாதிரி வச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1998 இவங்க மார்ச் 10 1897 இறந்தவங்க. அந்த டயத்தில் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பூனேயுடைய யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தை சாவித்ரி பாய் பூலேன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா அவங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பெண் தான், சாதாரண வீட்டு பெண் இல்லை. அவங்க அப்பாவே விவசாய தலைவர். அது ஒரு விஷயம் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஜோதிராவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திர வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி இதை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு குழந்தை கிடையாது, அதையும் ஒரு புரட்சிகரமாக எடுத்து அந்த குழந்தையை எடுத்து, அதுவும் ஒரு பிராமண குழந்தை, அது விதவையோட குழந்தை, அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு டாக்டராக வர வச்சு அதில் ஒரு புரட்சி பண்ணாங்க. அப்பயே தன்னுடைய பையனுக்கு கலப்பு திருமணம், அதாவது தலித் என்னன்னா ஒதுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட பெண்கள் அர்த்தம் மகாராஷ்டிரா அந்த வார்த்தைக்கு. ஸோ அதுக்கு இலக்கணமாக இருந்து தலித் பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சு அதில் ஒரு புரட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் வந்துச்சு. அந்த பிளேக் நோயில் மருத்துவத்தை இவங்களே உருவாக்கி, ஏன்னா கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல, சுகாதாரத்துறை எதுலையுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த டயத்தில் இவங்க பாண்டுரங்கன்னு ஒரு பையன், அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி பிளேக் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அந்த அம்மா வந்து தோல்லையே தூக்கி போட்டுட்டு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கு. அதில் இந்த அம்மாவுக்கு வந்து தொற்றுநோய் வந்துருச்சு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இவங்க பிழைக்கல. 66 வயசுல இவங்க இறந்துட்டாங்க. ஸோ வந்து பெண் கல்வி அப்படிங்க தாண்டி சமூக சீர்திருத்தம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே பெண்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்றதுன்னா நிறைய வந்து பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பெண்கள் வந்து திருமணமாகாமையே கருவுற்றுறது அதெல்லாம். அதில் காசிபாயின்னு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை வந்து சமூகத்தில் வாழ முடியாது, தன்னை வந்து வேற மாதிரி பார்ப்பான்னு சொல்லிட்டு தானே கொலை பண்ணி தூக்கி வீசிடுச்சு கிணத்துல. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு உறைவிட பள்ளி மாதிரி அவங்க கொண்டு வந்து அந்த மாதிரி பெண்கள் கருவுற்ற பெண்கள் எல்லாம் இருந்து அந்த குழந்தைகளை இவங்களே வந்து இல்லைன்னா இவங்க எடுத்துகிட்டு போனாலும் போகலாம், அதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பஞ்சம் வந்திருக்கு. அந்த பஞ்சம் வர டயத்தில் இவங்க ஒரு பஞ்சசட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த உறைவிடை பள்ளியை கொண்டு வந்து அதையும் நடத்துனாங்க. பெண் சிசு கொலை ஜாஸ்தி, அதையும் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களோட கவிதையை கண்டிப்பாக, ஏன்னா இவங்களோட கவிதையை வந்து இது முன்ன சொல்லணும். கிட்டத்தட்ட இவங்கிட்ட படித்தது வந்து 9 பிள்ளைகளோட ஆரம்பிச்சாங்க, பெண் பிள்ளைகளோட. கடைசியில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகளை கொண்டு வந்தாங்க. 3ல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ போச்சு, 417 பெண்கள் வந்து படித்தாங்க. அந்த 417 பெண்களும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். அவங்க இறந்து பல வருடங்கள் கழித்து கவிதை மலர்கள் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்து வெளியிட்டாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். அதுல ஒரு கவிதை, முக்கியமான கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. போ கல்வி கல், சொந்த காலில் நில், சோர்ந்திடாமல் உழை, ஞானத்தை செல்வத்தை சேர், அறிவில்லாமல் போனால் அனைத்தும் அழியும், ஞானம் இல்லாவிடில் விலங்காகி போவோம் நாம், இன்னமும் சோம்பல் உற்று அமர்ந்திருக்காதே, போய் கல்வி பெறு, ஒடுக்கப்பட்டவர்கள் துயரங்களை துடை, கல்வி கற்று சாதியின் சங்கலைகளை அறி. ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய, இவங்களை கொண்டாடணும்னு இப்போதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இனிமேல் ஏன்னா அவங்க மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா பெண் கல்வி தினமாகவே இவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இன்னும் நிறைய பாராடுறாங்க. இப்போதான் இந்தியாவில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களை பற்றி நிறைய சொல்லலாம். என்ன முக்கியமானது இது சொல்லணும் அப்படின்னா இவங்க ஜோதிராவ் கண்டிப்பாக, ஏன்னா அவரை பற்றி நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து எப்படி லைஃப்னா சூத்திரர். இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொள்ளு தாத்தா பார்த்தீங்கன்னா மராத்திய ரூலர். அந்த மராத்திய ரூலர்னு என்ன, மராத்திய அரசருக்கு வந்து கொள்ளு தாத்தா வந்து கார்டனிங் தோட்ட வேலை பண்ணவர், சூத்திரர் சேர்ந்தவர், தோட்ட வேலை பண்ணவர். அவர் வந்து நிறைய வந்து பூக்கள்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. இவருடைய அந்த பொறுப்பை பார்த்துட்டு இவர் செய்கிற வேலையை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன பண்ணிக்க 35 ஏக்கரை வந்து அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட்டார் இலவசமா. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியப்பா வந்து அதை வந்து களவாடிட்டாரு அந்த சொத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு அதாவது இவங்க அப்பா கோவிந்தராவ் அவரு வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக வெளியில வந்து 2 குழந்தைங்க, அதுல இளம் அதாவது 2வது குழந்தை ஜோதிடம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொன்னு புரட்சிகரமான ஒரு ஆளை சொல்லணும். உஸ்மன் அப்படிங்கிற அவரு தான் வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காரு ஜோதிராவுக்கு. அவருடைய தங்கை பேர் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா. அவங்க வந்து முதலாக இஸ்லாமில் இருக்கிற முதல் பெண் ஆசிரியர். அது ஒரு முத்திரை நம்ம கண்டிப்பா பதிச்சே ஆகணும். அவங்களே கூப்பிட்டு நிறைய படிச்சு இவங்க தலைமை ஆசிரியர் இருந்தாங்க அந்த பள்ளியில முக்கியமான பதவியில ஃபாத்திமாவை உட்கார வச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய புரட்சிகரமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.